சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் என்ன? ஊரை ஃபுல்லாக மேஷராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. உண்மை என்னவென்றால் சனி வக்கரம், சனி என்னதான் நமக்கு ஒரு தடன் இருந்தால் இவனால தான் ஏற்படும் நினச்சிடும். அவன் திடீர்னு நல்லது பண்ணும்போது யார் ராஜா நீயா நல்லது பண்ண எனக்கு ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சனி பகவானே நல்லது பண்ணுறார். நான் என்ன பண்ணுவார்? 12 1 2 பார்க்கிறார், பணத்தை தருகிறார். திடீர் பண வரவு. மேஷராசிக்காரங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான்லாம் இது சம்பாதிக்கணும். எங்கேருந்து வருது? பிஸ்னஸ்லேருந்து வந்து. பிஸ்னஸ் எங்கேருந்து வருது? கடவுள் அனுகிரகம். ஒரு கட்டத்துக்கு மேலே போனீங்கன்னா கடவுள் நம்மளை பிஸியாக வச்சுருந்தா மட்டும்தான் காசு வரும், இல்லைனா வராது. அப்போது 12ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை சனி பார்த்து உங்களுக்கு பண வரவை தருகிறார். அப்போது அங்கிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதே வக்கரம் பெற்ற சனி 6 பார்க்கத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் ஆகிறது. நீங்கள் உங்கள் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் என்பது வருகிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதிர்ஷ்டத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம எதை சொன்னாலுமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டம்னா என்ன நினச்சிக்கிறோம்? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் என்ன? ஊரை ஃபுல்லாக மேஷராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. உண்மை என்னவென்றால் சனி வக்கரம், சனி என்ன தான் செய்வார்? சனி நிறைய செய்வார். காரணம் அவர் ஆல்ரெடி 7.5 சனியாக வந்துட்டார். நமக்கு ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி உமக்கு 7.5 தொடங்கிடுச்சு ஓய். அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆல்ரெடி போயின்னு இருக்கு. இப்போ 7.5 சனியாக போகிறது என்ன ஆகும்? அவர் வக்கரமாகும்போது, எப்போ வக்கரமாகிறார்? ஜூலை 27. எப்போ வக்கரம்? ஜூலை 27. யார் வக்கரம்? சனி வக்கரம். ஸோ அவர் வக்கரமானால் என்ன ஆகும்? எது தவறு செய்ய குற்றம், எது வந்து நமக்கு பிரச்சனை பண்ண வந்ததோ அது உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்துக்கோங்க. நமக்கு நல்லவன் நல்லது பண்ணுறதை விட கெட்டவன் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, அவனை தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் நமக்கு வாழ்க்கையில் கெட்டது அவனால் தான் ஏற்படும், நமக்கு ஒரு தடன் இருந்தால் இவனால தான் ஏற்படும் நினச்சிடும். அவன் திடீர்னு நல்லது பண்ணும்போது யார் ராஜா நீயா நல்லது பண்ண எனக்கு ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சனி பகவானே நல்லது பண்ணுறார். நான் என்ன பண்ணுவார்? 12 1 2 பார்க்கிறார், பணத்தை தருகிறார். திடீர் பண வரவு. மேஷராசிக்காரங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான்லாம் இது சம்பாதிக்கணும்னு நினச்சி பார்க்கவே இல்லை சார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சில நேரம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி, கடையெல்லாம் ரெடி பண்ணி, ஜெராக்ஸ் மிஷின்லாம் வாங்கி வச்சு, காலையிலேயே கற்பூரெல்லாம் ஏற்றி வச்சு உட்காந்துருப்போம். ஒரு கிளைண்ட் வரமாட்டான். ஆனால் சும்மா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு டீ கடை போட்டு உட்காந்துருப்பார். பிச்சுக்கிட்டு ஓடும் கூட்டம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நேரம் தான், அந்த நேரம் தான் உங்களுக்கான வருமானத்தை கொடுக்குது. எல்லாம் பண்ணிடலாம் நம்ம ரெடி. கிளைண்ட் யார் தர்றது? அது கடவுள் தான் தரணும். நீங்கள் பிஸி ஆகிறத கடவுள் தான் முடிவு பண்ணணும். அதுதான் சனி கையில் இருக்குது. 12ஆம் இடத்துக்குள்ள 2ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் ஃபைன் மார்னிங் எந்திரிச்சு வரீங்க, ஒரே ஹாலில் அப்படியே டம்முன்னு சத்தம். என்னடா சத்தம்னு பார்க்குறீங்க? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா எல்லோரும் உட்காந்து பத்திரிக்கை அடிச்சுட்டு இருக்காங்க பிஸியாக. நீங்கள் தான் பத்திரிக்கை அடிக்கிற தொழில் பார்க்குறீங்க. திடீர்னு என்ன சொல்கிறாங்க? திடீர்னு ஒரு கல்யாண வீடுப்பா, 5000 பத்திரிக்கை ஆர்டர்ஸ் நாளைக்கே கொடுக்கணுமா? அதான் ஃபேமிலியோடு இறங்கிட்டோம். என்ன ஒரு ஆச்சரியம், நமக்கு 5000 பத்திரிக்கை புக் ஆகுதா? அதிசயம் என்பது அதான் சொல்லுனேன், யாரிடமும் நாம் இறைஞ்ச தேவையில்லை, கெஞ்ச தேவையில்லை, பணம் கடன் கேட்க தேவையில்லை. ஏன் தொழில், ஏன் பொழப்பு, நான் பிஸியாக இருந்தால் நானே பணக்காரனாகிடுவேன். பணம் என்பது எங்கேருந்து வருது? பிஸ்னஸ்லேருந்து வந்து. பிஸ்னஸ் எங்கேருந்து வருது? கடவுள் அனுகிரகம். ஒரு கட்டத்துக்கு மேலே போனீங்கன்னா கடவுள் நம்மளை பிஸியாக வச்சுருந்தா மட்டும்தான் காசு வரும், இல்லைனா வராது. அப்போது 12ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை சனி பார்த்து உங்களுக்கு பண வரவை தருகிறார். அப்போது அங்கிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதே வக்கரம் பெற்ற சனி 6 பார்க்கும்போது என்னாகும்? கடன் ஒழிகிறது, புதுசாக வேலை கிடைக்கிது. இப்போ நிறைய பேர் என்ன ஆகுனா, என்னுடைய வாழ்க்கையில் கனவு சார், கனடாவில் வேலைக்கு போகணுங்கிறது என் வாழ்க்கை கனவு. ஸோ அப்போ அந்த கனடா ஜாப் எனக்கு கிடைக்குமா போன்ற விஷயங்கள், இதெல்லாம் வந்து சனி பகவான் பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? தகுதிக்கேற்ற பணி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்இ படிச்சிருப்பாங்க, சாதாரண ஒரு மிஷின் ஓட்டுற வேலை தான் கிடச்சிது. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு டெக்னீஷியன் ஜாப் தான் எனக்கு கிடச்சிது. நான் நிறைய படிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாம் ஓவர் குவாலிஃபைடெல்லாம் அண்டர் ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு சாதாரண டீச்சராக இருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த நேரம் வரல. சனி பகவான் 6 பார்க்கும்போது உங்களுக்கான ஜாபு, புதுசாக ஒரு கம்பெனி வரப்போகிறதில்ல, அந்த உங்களுக்கான ஜாப்புங்கிறது. நீங்கள் திடீர்னு வெளிநாடு போவீங்க, திடீர்னு உங்களுக்கான வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு போன உடனே வாழ்க்கையில் நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், மேஷராசிக்காரங்க வெளிநாடு போகிறீங்க,
போனவொடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு வீடியோ கால் ஒன்று பண்ணுறீங்க. யாருக்கு? உங்கள் பாஸுக்கு, பழைய கம்பெனி பாஸு. என்ன பாஸ் எப்படி இருக்க, இங்கே பார்த்தியா இதுதான் ஆஸ்திரேலியா, இது பார்த்தியா வெள்ளை பனி, ஒரு வெள்ளை நிலா இங்கு பொழிகின்றது. பார்க்கட்டும் சார், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவனுக்குலாம் வீடியோ கால் பண்ணுங்கள். போயிட்டு வெளிநாடு போனோன்னா முதல் வேலையை அவனுக்கு தான் ஃபோன் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டோன்னு சொல்லி ஒரு ஃபோன் தான். அதுக்கப்புறம் வரிசையாக எவன் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அவனுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லணும், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், எனக்கு -4 டிகிரி டெம்பரேச்சர். சும்மா சொல்லுங்கள், வயிறு எறிட்டோம். ஸோ இப்போ 4ஆம் இடத்தை, அப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது இதுக்கு மேலே தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, கடன் அடைக்க போகிறீங்க. நிறைய பேர் கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, குருஜி பண வரவு நிறையா வரணும், பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கெட்டது உடம்பை விட்டு போகிறது, அதுவும் நல்லது தான். அல்லது நல்லது உடம்புக்குள்ளே வர்றது, இதுவும் நல்லது தான். 2மே நல்லது தானே. அப்போது பணம் சம்பாதிக்கிறது ஒரு வகையான திருப்தினா, இருக்கிற கடன் அடைக்கிறது அதை விட திருப்தி. நிறைய பேர் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் எல்லாமே லோனில் இருக்கும். சார் எனக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ளைட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் சார், ஹெலிகாப்டர் வரைக்கும் நான் வீட்டில் எல்லாம் இஎம்ஐ சார். இதில் என்ன பெரிய பெருமை? ஒரு பொருளாவது நம்ம பொருள்னு இருக்கா? நம்ம பொருள் அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மாக்கள் இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்ம பொருள் நம்ம வீட்டில் எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்கள். மிஞ்சி போனால் கட்டில் சோபா ஒரு 10 எடுத்துடலாம், மீதி பொருள் எல்லாமே இஎம்ஐ தான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அப்படி ஒரு கலாச்சாரத்துக்கு பழகிட்டோம். சனி பகவான் 6ஐ பார்க்கும் பொழுது கடனை திருப்பி அடைச்சிருக்கீங்க, சீட்டு போட்டுருக்கீங்க, சீட்டை முடிச்சிடுறீங்க, கடன் இருந்து அடைச்சிடலாம். அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஐ பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் ஆகிறது. நீங்கள் உங்கள் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் என்பது வருகிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதிர்ஷ்டத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம எதை சொன்னாலுமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டம்னா என்ன நினச்சிக்கிறோம், உடனே குருஜி டெல் மீ த லாட்ரி நம்பர் சொல்லுங்கள், லாட்ரி நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. நிறைய பேர் கேட்குறது தான், லாட்ரி நம்பர் நீங்கள் சொல்லிடுங்க குருஜி, உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. அந்த லாட்ரி நம்பர் தெரிஞ்சால் நானே வாங்கிட்டு போகிறேன். லாட்ரி நம்பர் என்பது அதிர்ஷ்டம் அல்ல நண்பர்களே. அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றால், அந்த கம்பெனியில் ஒரு வெண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருந்தது, ஒரு டெண்டர் ஒன்று கொடுக்கலான்னு இருந்தாங்க, நீங்கள் போன நேரம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன, நான் கம்பெனி ஆரம்பித்து இப்போ தான் யாராவது கிடைப்பாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக மாட்டிக்கிச்சுரா அப்படிங்கிறது தான், அதுதான் அதிர்ஷ்டம். பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அதெல்லாம். அந்த மாதிரி மேஷராசிக்காரர்கள் ஜூலை தொடங்குகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி டிசம்பர் வரைக்கும் அடாடாடாடாடாடா சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரு 7.5 சனிலேயே இவ்வளோ நல்லா இருப்பான்னு பார்க்குற மாதிரி, 7.5 சனிலாம் வக்கர சனியாகி ரொம்ப நாள் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் பிகேம்ஸ் குட். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நல்லவன் நல்லது பண்ணுறதை விட கெட்டவன் நல்லவன் ஆயிட்டான்னா அவன் நிறையா நல்லது பண்ணுவான். காரணம் என்னென்னா, அவனுக்கு தான் தெரியுமே. என்ன, இப்போ ஒரு படத்தில் விஜய் அவர்கள் கூட என்ன, ஒரு போலீஸார் திடீர்னு திருந்திடுவார், சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, அது மாதிரி அவர் திடீர்னு போலீஸாகி எல்லாரையும் சரி பண்ணுவார். ஏன்னா கெட்டவன் நல்லவன் ஆகிட்டானா அவனுக்கு தப்பே நடக்கூடாமல் பார்த்துப்பான். அந்த மாதிரி தான் சனியெல்லாம் நல்லவன் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அவனுக்கு தான் தெரியுமே. நீங்கள் எங்கே வேலை பார்க்காம இருப்பீங்க, எப்படிலாம் லீவ் பண்ணி போடுவீங்க, நீங்கள் என்னென்ன ரூட்டில் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு வேலையை லீவே போட விட மாட்டான். யூ டோன்ட் வரி, டிசம்பர் வரைக்கும் பிஸியாக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.